இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கவலை வேண்டாம் 25 35 வரைக்கும் உள்ள இந்த இறைவார்த்தைகள் எதன் கீழ் வருகின்றன? மழைப்பொழிவு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் முடிய என்னது? இந்த 3 அதிகாரங்களும் மழைப்பொழிவு தான், சரிங்களா? அந்த மழைப்பொழிவுல ஆண்டவர் உரைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல நாம பார்க்கும்போது 6வது அதிகாரம் 25 26 என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க. எதுக்காக கவலைப்படாதீங்க? உணவுக்காக, உங்கள் உடலுக்காக கவலைப்படாதீர்கள். ஏன்னா உங்களை படைத்த தேவனுக்கு என்ன செய்ய தெரியும்? உங்களுக்கு உணவளிக்க தெரியும், உங்களுக்கு உடையளிக்க தெரியும். அதனால இன்னைக்கு எதை சாப்பிடுறது, இன்னைக்கு எதை உடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, சரிங்களா? 2 பேர் கவலைப்படுவாங்க. யாரு? இவை இல்லாதவர்கள். ரொம்ப வறுமையில் இருக்கிறான், ஐயோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற எதை பற்றி கவலைப்படலாம்? உணவை பற்றி, உடையை பற்றி, உடுக்க ஒன்றுமில்லை. 2வது கவலைப்படும் எல்லாம் அதிகமாக இருக்கிறவன் எதை உண்பது, எதை உடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அவனதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் பறிக்கப்பட போகிறது. அப்படி பறிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னாக்க, உன் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாக்க, நீ சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? அதனால இருக்குதோ இல்லையோ நீ கவலைப்படாதே. உனக்கு உணவளிக்க எனக்கு தெரியும், உனக்கு உடையளிக்க எனக்கு தெரியும், அன்றன்றைக்கு உள்ளது உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் உரைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பறவைகளை பாருங்க, வானத்து பறவைகளை. அதெல்லாம் ஆடை என்ன இருக்கு, கூடு எங்க கட்டணும், ஆடைன்னு சிந்திச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்குதா? இல்ல. ஆனா அதற்கும் நான் என்ன செய்கிறேன்? உணவளிக்கிறேன். அவெல்லாம் போய் விவசாயம் செஞ்சு விதை நிலங்களை விதைச்சு வளர வச்சு அறுவடை செய்து அதன் பிறகு அது உணவு செஞ்சு சமைச்சு சாப்பிடுதா? இல்ல. ஆனா அவற்றுக்கு நான் என்ன செய்கிறேன்? உணவளிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன செய்ய தேவையில்ல. பறவைகளுக்கே நான் இப்படி செய்கிறேன் என்றால், நீங்கள் படைப்புகளில் எல்லாம் சிறந்த படைப்பு, என்னுடைய சாயல், உங்களை நான் கைவிட்டுருவேனா? உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் உரைக்கிறார். 2வது 27 30வது வசனம் என்ன சொல்றாரு? உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனிங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. அதனால நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. உழைப்பதற்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய ஆற்றலை நான் தருவேன். உங்கள் அன்றாட வாழ்வை எப்படி நடத்துவது என்று, நகர்த்துவது என்று எனக்கு தெரியும். என் மீது உங்களது நம்பிக்கையை வையுங்கள், நான் உங்களுக்கு பதிலாக செயலாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு. இது நம்முடைய இயலாமையிலும், நாம் நம்முடைய உடலை பற்றி நாம் கொள்ளுகிற மனப்பான்மையிலும் ஆண்டவர் நமக்கு, ஐயோ நான் அழகா இருக்கிறேனா இல்லையா தெரியலையே, இந்த ட்ரெஸ் போட்டு போனா நான் அழகா இருப்பேனா இல்லையா தெரியலையே அப்படின்ட்டு பார்த்து பார்த்து என்ன செய்யறோம்? ஆடைகளுக்கு மேல் ஆடைகள் வாங்கி வைக்கிறோம் இல்லையா? பீரோவை திறந்தா எத்தனை பீரோ வச்சிருப்பீங்க? பீரோவா? வெறும் புடவைகளா? வெறும் ட்ரெஸ், வெறும் ஆடைகள். இதெல்லாம் எதுக்கு? அது நம்ம கொள்ற கவலை ஒரு எடுத்துக்காட்டு. எதை உடுப்பதுன்னு தெரியாம இது நாளுக்கு ஒன்று இல்லைங்களா? ஒரு தடவை கட்டுன்ட்டா இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களெல்லாம் படைத்த கடவுள் உங்களை அழகாக படைத்திருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு நீங்கள் வாழுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை அப்படி படைத்திருக்கிறேன், அழகாக படைத்திருக்கிறேன். நான் உங்களை என்னுடைய சாயலில் படைத்திருக்கிறேன். எனது சாயல் நீ, அழகானவள். அதனால நீ எவ்வளவு அழகா இருக்கிற, உயரமா இருக்கிறியா, குள்ளமா இருக்கிறியா, இதெல்லாம் நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. உன்னுடைய கவலைகளை என்னிடத்தில் விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். இதெல்லாம் யாரு கவலைப்படுவா? எனக்கு உடை இல்லை, உணவு இல்லை, நான் உயரமா இருக்கிறேன், குள்ளமா இருக்கிறேன், என்னுடைய உருவத்தை பற்றி, நிறத்தை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி இதெல்லாம் யார் கவலைப்படுவா? பிற இனத்தார் தான் இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவாங்க. பிற இனத்தார்னா யாரு? ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். இப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மையான கடவுள் மேல நீ உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கன்னு சொன்னாக்க இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படவே தேவையில்லை. இதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படவே தேவையில்லை. ஏன்? எல்லாமே உனக்கு வழங்கப்படும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் உரைக்கிறார். 33 34வது வசனத்தை பாசுங்க. ஒரு நேர்மறையான அணுகுமுறையோடு ஆண்டவர் நமக்கு செய்தி சொல்லுகிறார். நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. முந்த எதை நாட சொல்லுகிறார்? இறையரசை நாடுங்கள். இறையரசுக்கு எது ஏற்புடையதோ அதை தேடுங்க. இறைவனுக்கு எது ஏற்புடையதோ அதை தேடுங்க.
இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்புடைய செயல்களை, இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்புடைய சிந்தனைகளை, சொற்களை பேசுவதிலும், செயல்களை செய்வதிலும், வாழ்க்கை முறையில நடப்பதிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அப்போ இதை பத்தின கவலைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. இறையரசு நீங்க எப்ப தேடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த உலகத்து ஆசைகள் உங்களை தீண்டாது, இந்த உலகத்து கவலைகள் உங்களுக்கு வராது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்று ஆறுதல் கொடுக்கிறார். இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்ம கவலைப்படுறோம், டெய்லி கவலை, தூங்கி எந்திரிச்சதுலேருந்து எல்லாம் கவலை இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஐயோ எந்திரிச்சிட்டேன், என்ன பண்ணணும், அடுத்து காலையில் சமைக்கணும், சமைச்சு முடிக்கிற வரைக்கும் எப்படி சமைக்கணும், சமைச்சு முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகணும் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எப்படி பிள்ளைங்களை கிளப்புறது, வேலைக்கு எப்படி போகிறது, அலுவலகத்துக்கு எப்படி போகிறது, அங்கே உள்ள பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, ஐயோ இந்த வேலை சொன்னாங்களே அந்த வேலை சொன்னாங்களே அதை இன்னும் முடிக்கலையே, ஆகா அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஏதோ ஒரு கவலைகளால நாம் என்ன செய்யறோம், ஆழ்த்தப்பட்டு இருக்கிறோம். மனசு அதிலே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அன்றன்றைக்கு உள்ளதை நீ செய்து விடு, ஆண்டவர் உன் சார்பில் நான் செயலாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். அன்றன்றைக்கு உள்ள தொல்லை அன்றன்றைக்கு போதுமானது. எனவே அன்னைக்கு தூங்குறப்ப நிம்மதியா நீ தூங்கணும். ஆண்டவரே உன் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், இந்த நாள் உரிய தொல்லைகளை எல்லாம் நீர் எடுத்து போட்டீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளை நான் புதிதாய் தொடங்குவதற்கு வேண்டிய ஆற்றலை எனக்கு தாரும் என்ற நம்பிக்கையோடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது போட்டுவிட்டு நாம் அடுத்த நாளுக்கு கடந்து செல்ல, நம்பிக்கையோடு நகர்ந்து செல்ல, இறைவனது கரம் பிடித்து நடக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து இயம்புகிறது. நாம எதை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய செயல்பாடு நமக்கு காட்டிடும் இல்லையா? உண்மையிலே நம்ம எதை நம்புறோமோ அதை நோக்கித்தான் நகர்வோம் இல்லைங்களா? நம்பிக்கை இல்லாதத இந்த மனசு என்ன செய்யாது, தேட முற்படாது இல்லைங்களா? எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஜப கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம்னா நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்னாடி அவரை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய ஆறுதலை நாடி ஓடி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை முறையை அமைக்கும். நம்முடைய செயல்கள் நாம் எதை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளிக்காட்டிரும், பிறருக்கும் வெளிக்காட்டிரும். அதனால்தான் லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்தில் 22 வாசிக்கிறோம் நம்ம, உன்னுடைய உடைமைகளை விற்று என்ன செய், ஏழைகளுக்கு கொடுத்துரு. இந்த இளைஞர்கிட்ட சொல்றாரு, அவன் ஆண்டவரை பின்பற்றோம்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு வர்றேனே அப்படின்னு சொல்றான். அப்படியா, ரொம்ப நல்லது. அன்போடு அவனை பார்த்துட்டு சொல்றாரு, இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது, உன்னுடைய செல்வங்களை விற்று என்ன செய்ய, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன செய்யறான், முகவாட்டத்தோடு போயிடுறான். ஏன், அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தது, சொத்து இருந்தது, அதனால அவனால அதை செய்ய முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவரை எப்பொழுது செல்வமாக கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய உலக செல்வங்கள் நமக்கு பெரிதா தெரிவதில்லை. ஆனா இந்த உலகத்து செல்வங்களையும், இந்த உலகத்து பொருட்களையும், இந்த உலகத்து கவர்ச்சிகளையும் நாம் எப்பொழுது பெரிதாக கருதுகிறோமோ, பெரிதாக அடைய முற்படுகிறோமோ அப்பொழுது நமக்கு ஆண்டவர் பெரிதாக தெரிவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். இப்போ வீட்டில் கோடி கோடியா பணம் வச்சு பீரோவில் பூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கோயிலில் நிம்மதியா உட்கார்ந்துருக்க முடியுமா? விலை உயர்ந்த பொருட்களை ஏதோ ஒரு இடத்துல அங்க வச்சுட்டு வந்துட்டேனே, ஆகா வச்ச இடத்துல அது இருக்குமா அப்படின்ட்டு உங்களுடைய சிந்தனைகள் அதன் மீதே சென்று கொண்டு இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாம நம்முடைய ஆண்டவரை செல்வமாக கொண்டா, இந்த ஆலயத்தில் என்னுடைய விலைமதிப்பு மிக்க செல்வம் இருக்குது, விலைமதிப்பில்லாத ஒரு மிக உயர்ந்த செல்வம் இருக்குது, அதுதான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் தேடி வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் எதை நோக்கி இருக்கும், யாரை நோக்கி இருக்கும்? நற்கருணை ஆண்டவரை நோக்கி இருக்கும். அப்படி ஆண்டவரை செல்வமாக கொள்ள, ஆண்டவரை உடைமையாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்ம ஆண்டவரை உடைமையாக்கி கொள்ளிட்டோம்னு சொன்னாக்க நமக்கு உடைகளை பற்றியோ, உணவினை பற்றியோ, உறவுகளை பற்றியோ, மற்ற எல்லா விதமான தொந்தரவுகள், தொல்லைகள், இன்னல்கள், இடுக்கண்கள், பிரச்சனைகள் பற்றியோ கவலை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் உரைக்கிறார். அப்படிப்பட்ட மனநிலை அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, கவலையெல்லாம் நீங்கி நான் உண்மையே என்னுடைய செல்வமாக்கி கொள்ள எனக்கு வேண்டிய ஆற்றலை கொடுங்க. இதோ ஆண்டவர் நீரோடை என்னை அழைத்து செல்லுகிறார், பசும்புல் வெளியில் என்னை நடத்தி செல்வார், எதிரிகளுக்கு முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்வார், என்னை அவர் மாற்றிப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு, என் கவலைகளை எல்லாம் எடுத்து போடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய கவலைகளை ஒப்படைப்போம்.
யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7 இறைவார்த்தை. பிலிப்பியர் 4:6-7. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பல சமயத்தில் நம்ம நினைச்சிருப்போம், ஆகா இப்படிப்பட்ட கவலைகள் இருக்குதே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதே, மலை போல என் கண்ணுக்கு உயர்ந்து நிற்குதே, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் இந்த நொடியை கடந்து செல்ல முடியாது என்ற ஒரு தாக்கம் நமக்கு இருந்திருக்கும். என்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்கொள்ள முடியாத தன்மை துவண்டு போயிருக்கும் இந்த மனசு. ஆனா அதை நாம் கடந்து வந்திருப்போம். இது எப்படி வந்தோம், இதை எப்படி கடந்தோம், இவ்வளவு பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிச்சோம்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம் கரம் பிடித்து நம்மை அந்த கவலைகளிலிருந்து, அந்த இன்னல்களிலிருந்து, இடுக்கண்களிலிருந்து வழிநடத்தி வந்திருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், கவலை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டு இல்லேன். இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினம், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார், அடிமை தலையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், எனவே எங்களுக்கு கவலை இல்லை, இனிவரும் காலம் விடிவு காலம் என்று சொல்லி மகிழ்ந்திருக்க வேண்டும். பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு எங்களை அழைத்து செல்லுகிறார். எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், இதை கடக்கிற வரைக்கும் தான், அதுவும் கிடையாது, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆனா அவங்க எதை பத்தி கவலைப்பட்டாங்க, உணவை பற்றி கவலைப்பட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சைவமா கொடுக்குறீங்களே, கொஞ்சம் அசைவம் கொடுக்க சொல்லுங்க இல்லைங்களா. கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. தண்ணியே இல்லை, தண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறாங்க இல்லைங்களா. இப்படி ஆண்டவர் அவர்கள் கேட்பதையும் கொடுக்கிறார். உங்களுக்கு செய்ய முடியாத அளவிற்கு என் கைகள் ஒன்று என்ன செய்யல, குறுகி போய் விடவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். நான் உங்களை படைத்த கடவுள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எசாயா 50:2 இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 50 உன்னை மீட்க முடியாத அளவுக்கு, எசாயா 50:2 நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன். 52 தானே, 52 ஒருவனும் இல்லாமற் போனதேன், நான் அழைத்த போது பதில் தர எவனும் இல்லாததேன், உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ, விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை மீட்க முடியாத அளவுக்கு என்னுடைய கை குறுகி போய் விட்டதோ என்று ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா. ஆண்டவருடைய கைகள் மிகவும் அகலமானவை, அன்பானவை, ஆழமானவை, எல்லாரையும் அணைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது உகந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். எசாயா 52 ஆண்டவரை நோக்குவேன், மகிழ்ச்சி அடைவேன், வெட்கத்தால் தலை குனிய மாட்டேன் என்று இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்குகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, கூக்குரல் இடுகிற பொழுது நமக்கு வெட்கம் என்பது இல்லை, நமக்கு கவலை என்பது இல்லை, கண்ணீர் என்பது இல்லை. 1 யோவான் 4:4 திருமுகத்தில் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. நாம இப்பதான் பாட்டுல பாடணும், அருமையான இறைவார்த்தை. சத்தமா யாராச்சும் ஒருத்தவங்க சத்தமா. பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள், நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர், உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுள் இருப்பவர் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். நான் உணர்ந்துக்கணும், அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருக்கார், எல்லாரையும் விட பெரியவர் எனக்குள்ள இருக்கார் என்றப்போ இந்த கவலைகள் எம்மாத்திரம், இந்த கண்ணீர் எம்மாத்திரம், இந்த இன்னல்கள் எம்மாத்திரம், இந்த இடுக்கண்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். விடுதலை பயணம் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. விடுதலை பயணம் 6:6.
நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர், நானே ஆண்டவர். எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன், எகிப்தியரின் பாரச் சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன், அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன், அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யாரெல்லாம் உங்களுக்கு கவலைகள் தருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை முடக்குகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்றேன்? தண்டனை அளிக்கிறேன். அவர்களை என்ன செய்றேன்? கவலைக்கு உள்ளாக்குறேன். யாரெல்லாம் உங்களை கவலைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அச்சுறுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் அச்சுறுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் உழைக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிற பொழுது நாம என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு இருக்கணும். என்னுடைய கவலைகளை ஆண்டவரிடத்தில் போட்டுவிட்டு, ஆண்டவரே என் மீது கவலை கொள்ளும், என்னுடைய கவலைகளை உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மார்த்தா மரியா 2 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க? இந்த வீட்டு அலுவல்ல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, ஓடி ஓடி கவனிக்கிறதுல ஆர்வமா இருந்தாங்க. மரியா என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதை விட என்ன ஒரு இன்பமான மகிழ்ச்சியான நிலை இருந்து விட இன்னைக்கு நீங்கள்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கு, ஆண்டவருடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். வேற்று இடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரே உமது இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது எத்துணை நல்லது இல்லைங்களா? எத்துணை நல்லது. கலைமான் நீரோடைக்காக ஆர்வமாய் தேடுவது போல என்னுடைய உள்ளம் ஆண்டவரே உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். இன்னைக்கு ஆர்வத்தோடு, அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு, அப்படிப்பட்ட ஆவலோடு மரியாவை போல இறைவார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்கிறது, அவருடைய குரலை கேட்கிறதற்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே எல்லா விதமான கவலைகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார், எல்லா விதமான சிக்கல்களையும் இன்னல்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்து நேசரேவும் திருப்பாதம் என்ற பாடலை பாடி இறைவனை மகிமைப்படுத்துவோம். எழுந்திருப்போம். சீக்கிரம் எல்லாம். வல்லவரே நல்லவரே ஆராதனை ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நல்லவரே வல்லவரே என்று சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி எல்லாரும் வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி மரியாவை போல் அவர் பாதம் அமர்ந்து அவரோடு அவர் பேசுவதை கேட்க சேர்ந்து பாடுவோம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. மீண்டுமாக ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. மறுபடியும் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தனது வல்ல செயலால் நம்மை நிறைத்து நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து வழி நடத்துகிறார். அவரை நினைத்து நம்முடைய உள்ளம் ஏங்கி தவிக்க வேண்டும். இந்த நல்லவரை நினைத்து நாள்தோறும் மகிழ வேண்டும். கவலைகளை எல்லாம் எடுத்து போடுகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. எல்லாரும் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். மறுபடியும் நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நமக்காக பலியான செம்மறி அவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார். இதோ பரிசுத்தரான அவர் பாவிகள் நமக்காக இறந்து நமக்கு மீட்பளித்தார். படைத்த இறைவன் படைப்பு பொருளுக்காக மனிதனாக பிறந்தார். இதோ நம் கவலைகள் போக்க கண்ணீர் துடைக்க இறைவன் வார்த்தை மனுவானார். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பாடுங்க பாடுங்க. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆமென். பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஆவியானவரே ஆவியானவரே மீண்டுமாக பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. இன்னல்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறைவன் நம்மை காத்து வருகிறார். ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு பிரியாத இறைவன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு. உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் அவற்றை சுமந்து கொள்கிறேன். உன்னோடு இருந்து உனக்கு ஆறுதல் அளித்து மகிழ்ச்சியை உனக்கு நான் தருகிறேன். இதோ நானே உன் சார்பில் செயலாற்றுவேன். என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். கவலை கொள்ளாதே மகனே, கவலைப்படாதே மகளே என்று ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார், ரட்சிப்பு அளிக்கிறார். ஆண்டவரே இயேசு நாதா இதோ உம்மிடம் கையளிக்கிறோம் என்று சொல்லி அவரை துதிப்போம். இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே எல்லாரும் எல்லாரும் இயேசுநாதா
ஆராதனை